நண்பர் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி இன்னொரு 8 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்தை நீங்கள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ ரிலாக்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை தீர்மானித்த மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ரிசல்ட்ஸ் இங்கே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இங்கே இந்த எலெக்ஷன் எதுக்காகவா இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் கெயினை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ வந்து உடைந்ததுக்கப்புறம் பாமக தன்னை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்குது, நாத்தாக்கா வந்து தாவேக்காட்ட வாக்கு இழக்குமா இல்லை அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்குமா அப்படிங்கிறது. அதே போல் இந்த அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த குழப்பங்களில் என்ன முடிவு வரப்போகுது, இப்படி அவங்களோட இண்டிவிஜுவல் கெயின் ஃபியூச்சர் என்னவா இருக்க போன்றதுக்கான எலெக்ஷன் தான் இது ஒழிய இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான எலெக்ஷன் கிடையாது. அப்போ அதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது நம்ம திமுக விட்டலாம். காங்கிரஸ்க்கு இப்போ இருக்கிற ப்ரையாரிட்டி என்ன? நீங்கள் பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னு ஹரியானாவில் ஏற்கனவே பிஜேபி இருந்தாங்க, ராஜஸ்தான் வந்து இவங்க இதாக இருந்தது, சத்தீஸ்கரில் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதெல்லாம் இழந்திருக்கிறாங்க. அப்படின்னும்போது இதிலேருந்து படிப்பினை என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த படிப்பினையை அமல்படுத்துவது உங்கள் ப்ரையாரிட்டியா, இல்லை இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சியில் வந்து நீங்கள் வந்து குழப்பம் விளைவிக்கிறதோ இல்லை வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி எனக்கு மேக்ஸிமம் நான் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதுவானதாக இருக்குமா அப்படின்னு காங்கிரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக யாருக்கும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். அது திமுக இருக்கட்டும், டிஎம்சியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ப்ரையாரிட்டி வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ட்வீட் போடலாம், பூத் ஏஜென்ட் போட முடியுமா? அப்படி இருக்குல்ல, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ கட்டமைப்பாக எப்படி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து திமுக வந்து நீங்கள் வெளியே கூட வந்து தாவேக கூட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை ரியலைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது இன்றைக்கி ஒரு போட்டி சொன்ன மாதிரி எம்எல்ஏவே இல்லை, கட்சிக்கு எங்களுக்கு பெரிய பலம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பெரிய கட்சி இருக்கீங்களா, உங்கள் எம்எல்ஏ வச்சு எனக்கு ராஜ்யசபா சீட் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு இந்த எலெக்ஷன் டைமில் நெகோசியேட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து நாங்கள் பூத் ஏஜென்ட்லாம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு வந்து நீ அமைச்சரவையில் இடம் கொடுங்கன்னு கேட்குறது வந்து ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு அப்படின்றதுங்களா? இல்லை, அது இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் திமுக மேலே ப்ரெஷர் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக ப்ரெஷரை தாங்கட்டும், அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது, அது பெரியவர்கள் தாங்கிக்குவாங்க என்னமோ. ஆனால் இதனால் யார் விஷன் வந்து சிதைவடையுது அப்படின்னா ராகுல் காந்தி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாஜகவுக்கு வந்து ஒரு எலக்டோரல் அப்போசிஷன் மட்டும் கிடையாது, ஒரு ஐடியாலஜிக்கல் அப்போசிஷன். நாங்கள் இந்த நஃப்ரத்துக்கு பசாருமே துக்கான் மொஹாபத்கி துக்கான் சொல்கிறார், காதலின் கடையை வீர்க்கிறேன் வெறுப்பின் பஜாரில்ன்றார். அப்போ அப்படி இருக்க போகிற ஒரு ஸ்டான்ஸில் இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் பெட்டி அதாவது வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக எக்ஸ்ட்ராக்காக இந்த மாதிரியான சுற்று வேலையெல்லாம் பார்க்க போகிறீங்களா? அப்போ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது முரண் தானே.